பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 25ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். The book of Numbers chapter 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த வசனத்தை எத்தனையோ விசை நம்ம தியானித்திருந்தாலும் அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை நம்ம மறந்துட்டாரா, ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்களா, ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் பொய் சொல்லுவான். நம்ம எல்லாம் மனிதர்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பொய்களை நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒரு சில நேரத்தில் நன்மையே நடக்கணுன்றதுக்காக பொய் சொல்லுகிற சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஆனால் தேவன் மனிதன் அல்ல, அவர் கர்த்தர், அவர் தெய்வம். அவர் ஒரு பொய் சொல்ல மாட்டார். தேவனும் பொய் சொன்னால் அப்புறம் தெய்வத்துக்கும் மனுஷங்களுக்கும் என்ன பிரியமானவர்களே வித்தியாசம் இருக்குது இல்லை. நம்முடைய தேவன் யார்? அவர் பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா. மற்ற எத்தனையோ மதத்தினர்கள் தங்களுடைய தெய்வங்களை குறித்து அவங்க வர்ணிக்கிற வர்ணனைகளையும் கதைகளையும் நம்ம பார்க்கும்போது எப்படி இவங்க தெய்வம்னு சொல்கிறாங்க, எப்படி இவங்களை போய் இவங்க தெய்வம்னு ஆராதிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல முடியாது. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. அப்போ பொய் யார் சொல்லுவா? மனிதர்கள் சொல்வார்கள். மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள். சில நேரத்தில் இப்போ பாருங்களேன், நம்மளே நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு வந்துக்கிட்டு இருப்போம். எங்கே இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. லேட் ஆகிடக்கூடாது, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்போம். அப்படி சின்ன இவ்வளோ நம்ம நினச்சிக்கிறோம், இது சின்ன பொய், இது பெரிய பொய். நம்ம மனிதர்கள். ஆனால் கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இன்னைக்கு மனுஷனுடைய மனம் மாறுதா? மனுஷனுடைய மனம் மாறுது, அப்படி தானே பிரியமானவர்களே? ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்று சொல்கிறாங்க. நம்ப முடியலல்ல. இன்னைக்கு பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகள், இல்லை கணவன் மனைவி, எந்த உறவையும் எடுத்துக்கோங்களேன், இல்லை எஜமான் வேலையாள், வேலை செய்கிற இடங்கள், உங்களுக்கு இந்த சேலரின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சேலரி என்னால் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு மாற்றுறாங்க. இல்லை, எல்லாமே மனிதர்களுடைய மனம் மாறி 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 இருக்கிறது. ஆனால் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. கர்த்தர் மனம் மாற மாட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரே, அவர் செய்யாமல் விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? அவர் ஒரு காரியத்தை வசனித்திருக்கிறாரே, வசனத்தின் மூலமாய் உன்னோடு கூட பேசியிருக்கிறாரே, உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அது நிறைவேற்றாமல் போய்விடுவாரா? நிறைவேற்றாமல் போய்விடவே மாட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மனிதர்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகலாம். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். என்னுடைய தேவன் மனம் மாற மாட்டார். அவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. என் குடும்பத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என் சூழ்நிலைகளை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு அவர் நிறைவேற்றுவார். ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கால தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன்.
அவர் பொய் சொல்ல அவருக்கு தெரியாது. அவரால் மனம் மாற முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, ஆனால் என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு இப்படி இருக்குது ஆண்டவரே, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்களா, நீங்கள் மனம் மாறிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே, கட்டாயம் நிறைவேறும். நீ உன் பிள்ளைகளை காண்பாய் என்பது தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம காணும் வரை கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. நான் என் பிள்ளைகளை பார்ப்பேனா? நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியமாமே. ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார், நம்மளை பாதுகாப்பார். எத்தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நடத்துவார். நம்ம ஒருத்தருடைய வார்த்தையை நம்பலாம் அப்படின்னா அது இயேசுவின் வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. பைபிளில் எழுதியிருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும். ஆமேன், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களை. சில நேரத்தில் இன்னும் இந்த வார்த்தை நிறைவேறலையே ஆண்டவரே, என் சூழ்நிலை இன்னும் மாறலையே, இன்னைக்கோ ஒரு வார்த்தை கொடுத்தீங்கப்பா, ஆனால் இந்த வார்த்தையை நம்பி நான் ஜெபிக்கிறேனே, இன்னும் என் வாழ்க்கையில் அது என்னால் பார்க்க முடியலையே ஆண்டவர், என்ன சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பா. தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் தாய் தகப்பன் வயசாகுது ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுற ஜெபம் நிச்சயமாக நடக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் நிச்சயமாக வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் மனம் மாற மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த காத்திருப்பு நாட்களில் காத்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் பிசாசு நிறைய நேரத்தில் என்ன செய்கிறான்? நம்முடைய இருதயத்தில் கேள்விகளையும் பலவிதமான டவுட்ஸ், சந்தேகம், ஆண்டவர் உன்கிட்ட சொல்லலை, ஆண்டவர் சொன்னதை நிறைவேறல அப்படின்னு டவுட்ஸை கொடுக்கும்போது இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. பொய் சொல்ல என் தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி யாராவது இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா?